ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முள்ளங்கியை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து அரிஞ்சு வச்சுருக்காங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. புளி, சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்காங்க. தேவையான அளவு உப்பு, மல்லி, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், சீரகம், கடலப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு தாளிக்க எடுத்து வச்சுருக்காங்க. பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு 1 டம்ளர், சின்ன குட்டி டம்ளர் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம், வெள்ளை உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு போட்டேங்க. பொரியுதுங்க. பொரியிட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு வச்சுங்க. மல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. உப்பு, தக்காளி போட்டுடலாங்க. பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இப்போ முள்ளங்கியை போட்டுடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பருப்பில் கொட்டிக்கலாங்க. வணக்கினது இதில் கொட்டிட்டேங்க. பருப்பில் கொட்டிட்டேன். இப்போ நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க. உப்பு 1 ஸ்பூனுங்க. பெருங்காயத்தூளுங்க. இது கொதிக்கட்டும், அப்புறம் புளி ஊற்றிக்கலாங்க. நம்ம இது அப்படியே வேகட்டுங்க கொஞ்சம். நான் ஒரு 2 வில்ல தேங்காய் எடுத்து சீரகம் போட்டு வச்சுருக்கேங்க. இதை அரைச்சிட்டு வந்துட்டு கடைசியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. உப்பை தான் நம்ம புளி தண்ணியை ஊற்றணுங்க. முன்னையே ஊற்றக்கூடாதுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சரிங்களா? இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 வில்ல, அதையும் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 சவுண்டு, குக்கர் மூடி போட்டு 1 சவுண்டு விட்டு இறக்குனா போதுங்க. காய் இல்லைன்னா குழஞ்சி போயிடும். நம்ம வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ 1 சவுண்டு வந்துடுச்சுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் 2 வில்ல சீரகம் அரைச்சி ஊற்றிருக்க பாருங்கள், அதுதான் சூப்பராக டேஸ்ட் கொடுக்குங்க அந்த முள்ளங்கி சாம்பாருக்கு. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி கொடுங்க. புளி கடைசியில் ஊற்றுங்க. சரிங்களா? நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம டேஸ்டிங் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி, காரம், உப்பு எல்லாமே நான் போட்ட அளவுகளெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே அளவுகளோட பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.